ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம EVSல என்ன டாபிக் பார்க்கலாங்கிறத சொல்கிறேன். சரியாம்மா? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். EVSல என்ன டாபிக்னா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியாம்மா? மேம் என்னங்கிறத சொல்கிறேன். லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுமே ஒரே டாப்பிக்கில் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா we see many things around us. நம்மளை சுற்றி நிறைய திங்ஸ் இருக்குது. சரியாம்மா? ஹியூமன்ஸ் மனுஷங்க இருக்கிறாங்க, திங்ஸ் இருக்குது. இதில் காட்டின மாதிரி திங்ஸ் பாருங்களேன். பலூன், கவ், அனிமல்ஸ், ட்ரீ, புக்ஸ், பிளான்ட்ஸ், கார், இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய திங்ஸ் இருக்கா இல்லையாம்மா? ஸோ நம்மளை சுற்றி நிறைய திங்ஸ் இருக்குது. அதில் எதெல்லாம் லிவிங் திங்ஸ், எதெல்லாம் நான் லிவிங் திங்ஸுங்கிறத மேம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லிவிங் திங்ஸ் பார்ப்போம். லிவிங் திங்ஸ்னால் என்ன, அது என்னெல்லாம் பண்ணும், எதெல்லாம் நம்ம லிவிங் திங்ஸுன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத மேம் இப்போ சொல்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் தட் ஹாவ் லைஃப் ஆர் கால்ட் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ்க்கெல்லாம் உயிர் இருக்கும். உயிர் இருக்கிறதெல்லாம் நம்ம லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியாம்மா? உயிர் இருக்கிறதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? லிவிங் திங்ஸ்னு சொல்லுவோம். நான் லிவிங் திங்ஸ்னால் என்னென்னா திங்ஸ் தட் டு நாட் ஹாவ் லைஃப் ஆர் கால்ட் நான் லிவிங் திங்ஸ். இதுக்கெல்லாம் உயிர் இருக்காது. உயிர் இல்லாததுக்கெல்லாம் நம்ம நான் லிவிங் திங்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். சரியாம்மா? ஃபஸ்ட்டு நம்ம லிவிங் திங்ஸ் பார்ப்போம். சரியாம்மா? லிவிங் திங்ஸ் தட் ஹாவ் லைஃப் ஆர் கால்ட் லிவிங் திங்ஸ். சரியாம்மா? லைஃப் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம லிவிங் திங்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணும்? லிவிங் திங்ஸ் கேன் மூவ் பண்ணும். சரியாம்மா? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ணும்? மூவ் பண்ணும். இட் கேன் க்ரோ. என்ன பண்ணும்? வளரும். கொஞ்சம் குட்டியாக இருந்து, நீங்கள் குட்டியாக இருக்கும் பேபியாக இருந்து நீங்கள் கொஞ்சம் பிக்காக வளர்ந்தீங்களாம்மா. ஸோ அது மாதிரி இட் கேன் க்ரோ. நெக்ஸ்ட் நீட்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர். லிவிங் திங்ஸுக்கு ஃபுட்டு வாட்டரும் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் அது க்ரோத் ஆகும். சரியாம்மா? இட் கேன் ப்ரீத். என்ன பண்ணும்? ப்ரீத்னா நம்ம சுவாசிப்போலாமா, மூச்சு வாங்குவோம்ல. நம்மளால் மூச்சு விட முடிஞ்சால் தானே லிவ் பண்ண முடியும். ஸோ ப்ரீத் பண்ணும். லிவிங் திங்ஸ்லாம் என்ன பண்ணும்? ப்ரீத் பண்ணும். இட் கேன் ரீப்ரொடியூஸ். என்னென்னா பேபிஸ் எல்லாம் பிறக்கும் இல்லையாம்மா? பேபி அது மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் குட்டி போடும் இல்லையா? ஸோ அதுதான் ரீப்ரொடியூஸ். சரியாம்மா? இட் கேன் மூவ், இட் கேன் க்ரோ, நீட்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர், இட் கேன் ப்ரீத் அண்ட் இட் கேன் ரீப்ரொடியூஸ். ஒவ்வொரு பாயிண்ட்டாக மேம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியாம்மா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிவிங் திங்ஸ் கேன் மூவ். எப்படியெல்லாம் லிவிங் திங்ஸ் மூவ் பண்ணும் அப்படிங்கிறத மேம் சொல்கிறேன். சரியாம்மா? லிவிங் திங்ஸில் ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸ் மூவ் யூஸிங் தேர் லெக்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ்னால் யார்? நாம் தான். மனுஷங்க இருக்கு இல்லையா? நம்ம தான் ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்லுவோம். நம்மளை தான். சரியா? நம்மளாம் எப்படி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுவோம்? எப்படிம்மா மூவ் பண்ணுவோம்? யா, வெரி குட். நம்மளோட லெக்ஸு வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் யூஸ் தேர் லெக்ஸ் டு மூவ். அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது எப்படி ஒரு பிளேஸ்லேருந்து மூவ் பண்ணும்? அதுக்கும் லெக்ஸ் வச்சு தான் மூவ் பண்ணும். சரியாம்மா? லெக்ஸ் வச்சு தான் அது என்ன பண்ணும்? மூவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக்கு, ஃபிஷ்ஷுக்கெல்லாம் லெக்ஸ் இல்லையே, அது எப்படி மூவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ ஸ்னேக்குக்கு லெக்ஸ் இல்லைனாலும் அது க்ரால் பண்ணும். எப்படின்னா ஊர்த்து போகும். ஃபிஷ் என்ன பண்ணும்? ஸ்விம் பண்ணும். ஸ்விம் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் லிவிங் திங்ஸ். பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? பறந்து போகும். என்ன பண்ணும்? ஃப்ளை பண்ணி பறந்து போய் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும். ஸோ அதுதான் என்னென்னா பிளான்ட்ஸ் கேனாட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதே மாதிரி பிளான்ட்ஸ் என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? அதால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியாது. பட் தே ஷோ சம் மூமெண்ட்ஸ். அது சம் மூமெண்ட்ஸ் காட்டும். என்னென்னா அப்படி ஏர் ரொம்ப காற்று அடிச்சிச்சுன்னா அப்படி மூவ் ஆகும். தென் அதோட சீட்ஸ் ஒரு இடத்துலேருந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வேற ஒரு பிளேஸில் பிளான்ட்ஸ் க்ரோத் ஆகும். ஸோ அதுதான் மூமெண்ட்ஸ். சரியாம்மா? அந்த சன்ஃப்ளவர் ஆல்வேஸ் டேர்ன்ஸ் டுவர்ட் த சன் மாதிரியே அது என்ன பண்ணும்? டேர்ன் பண்ணும். ஸோ அதுதான் அது. சரியாம்மா? ஸோ பிளான்ட்ஸ் ஆல்சோ லிவிங் திங்ஸ். சன்ஃப்ளவர் ஃபாலோஸ் த டைரக்ஷன் ஆஃப் த சன். சன் எந்த டைரக்ஷனெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன் அது என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும். சரியாம்மா? ஸோ லிவிங் திங்ஸ் எல்லாம் என்னென்ன லிவிங் திங்ஸ் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம்? தட் கேன் மூவ். எப்படி மூவ் பண்ணுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் லிவிங் திங்ஸ்
க்ரோ எப்படி க்ரோத் ஆகுங்கிறத மேம் வந்து சொல்கிறேன். சரியாம்மா? லிவிங் திங்ஸ் வந்து எப்படி க்ரோத் ஆகும். ஸோ இதில் காட்டின மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் என்னம்மா, பேபியாக இருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் சைல்டாக மாறுறாங்க. தென் அதுக்கப்புறம் மேன் பெரிய பையனாக ஆயிட்டாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் நான் குட்டியாக பாப்பா மாதிரி இருந்திருப்பீங்க பேபியாக. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக் ஆகி ஸ்கூலுக்கு வந்திருப்பீங்க, KG1 KG2க்கு வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப பிக் ஆகி காலேஜ், அதுக்கப்புறம் ஒர்க், அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி பெரிய பையனாக ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் க்ரோத். இந்த மாதிரி லிவிங் திங்ஸ்லாம் என்ன ஆகும், க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் காஃப் வந்து கவ் ஆகுது. காஃப்னால் கண்ணுக்குட்டி சொல்வோம் இல்லையம்மா. ஸோ அதுதான் கண்ணுக்குட்டி வந்து கொஞ்சம் வளர்ந்து கவ் ஆகிடும் பெருசாக. அதே மாதிரி தான் டாகில் பப்பி வந்து குட்டியாக இருக்கும். ஸோ அது அப்படியே க்ரோத் ஆகி என்ன ஆகும், டாக் ஆயிரும். ஸோ அனிமல்ஸும் என்ன பண்ணும், க்ரோத் ஆகிறதுனால அதுவும் லிவிங் திங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஆல்சோ லிவிங் திங்ஸ், அதுவும் க்ரோத் ஆகும். எப்படின்னா ஃபஸ்ட்டு சீட்ஸ் தான். நம்ம பிளான்ஸ் இப்போ வளர்க்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு சீட்ஸ் தான் போடுவோம். ஸோ சீட்லேருந்து குட்டியாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் அது வந்து க்ரோத் ஆகும் பிளான்ஸ் எல்லாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் லீவ்ஸ், ஃபஸ்ட்டு ரூட்ஸ் வரும், அப்புறம் ஸ்டெம் வரும், தென் லீவ்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் படி தான் அதுக்கப்புறம் சாப்லிங்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ட், அதுக்கப்புறம் தான் ட்ரீ. ஸோ சீட், பிளான்ட், ட்ரீ. ஸோ இந்த ஃபார்மேஷனில் தான் அது க்ரோத் ஆகும். ஸோ பிளான்ட்ஸ் ஆல்சோ லிவிங் திங்ஸ் தட் கேன் ஆல்சோ க்ரோத். சரியாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட் அண்டு வாட்டர். லிவிங் திங்ஸுக்கு ஃபுட்டும் வாட்டரும் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் அதால் லிவ் பண்ணவும் முடியும், க்ரோத் ஆகவும் முடியும். ஹியூமன் பீயிங்ஸ் டிபெண்ட் அப்பான் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் தேர் ஃபுட். ஹியூமன் பீயிங்ஸ்னு யாருன்னு சொன்னேன், நம்ம தான் மனுஷங்க தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்லுவோம். நம்மளால் சாப்பிடாம வாட்டர் ட்ரிங்க் பண்ணாமல் இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ நமக்கு வாட்டரும் ஃபுட்டும் ரொம்ப தேவை. ஸோ அது நமக்கு வந்து பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்லேருந்து தான் ஃபுட்டெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ அது நமக்கு லிவிங் திங்ஸுக்கு ஃபுட்டும் வாட்டரும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிளான்ட்ஸ் மேக் தேர் ஓன் ஃபுட் யூஸிங் வாட்டர், ஏர் அண்ட் சன்லைட். பிளான்ட்ஸும் என்ன பண்ணும், அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எதுலேருந்துன்னா எதுபடி வாட்டர், ஏர் அண்ட் சன்லைட்லேருந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை என்ன பண்ணிக்கிடும், ப்ரிப்பேர் பண்ணிக்கிடும் பிளான்ட்ஸ். ஸோ அதுபடி தான் அது க்ரோத் ஆகுது. நெக்ஸ்ட் அனிமல்ஸ் டிபெண்ட் அப்பான் பிளான்ட்ஸ் ஆன் அதர் அனிமல்ஸ் ஃபார் தேர் ஃபுட். சரியாம்மா? அனிமல்ஸும் என்ன பண்ணும், பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கிறதெல்லாம், இப்போ கவ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டெல்லாம் கிராஸ் சாப்பிடும், மங்கீஸ் எல்லாம் பனானா சாப்பிடும். இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லேருந்து இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டுக்கும். ஒவ்வொரு அனிமல்ஸ் வந்து மற்ற அனிமல்ஸையும் ஃபுட்டாக சாப்பிடும், ஃப்ரெஷ். சரியாம்மா? மீட் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து அதோட ஃபுட்டை அதுவே ரெடி பண்ணிக்கிடும். ஸோ இதெல்லாம் லிவிங் திங்ஸ் தான். சரியாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? லிவிங் திங்ஸ் கேன் ப்ரீத். என்ன பண்ணும், ப்ரீத்னா சுவாசிக்கிறது. ஸோ அது எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன். சரியாம்மா? ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரீத் யூஸிங் தேர் லங்ஸ். நம்மலாம் என்ன பண்ணுவோம், எப்படி ப்ரீத் பண்ணுவோம், நமக்கு நம்மளோட பாடியில் லங்ஸுங்கிறத ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீத் பண்ணுறோம். ஸோ லைக் தட் அனிமல்ஸும் அதே மாதிரி தான் ப்ரீத் பண்ணுது. சரியாம்மா? பிளான்ட்ஸ் இன்ஹேல் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். பிளான்ட்ஸு என்ன பண்ணுது, அப்படி தான் இன்ஹேல் பண்ணுது, ப்ரீத் பண்ணுது. எப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை அது என்ன பண்ணுது, சரௌண்டிங்ஸ்லேருந்து எடுத்துக்கிடுது பிளான்ட்ஸ். சரியாம்மா? ஸோ இந்த மாதிரி லிவிங் திங்ஸ் என்ன பண்ணுது, ப்ரீத் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், லாஸ்ட் பாயிண்ட். லிவிங் திங்ஸ் கேன் ரீப்ரொடியூஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேபிஸ். ரீப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் எ லிவிங் திங் கிவ்ஸ் பர்த் டு எ யங் ஒன் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட். என்ன பண்ணும், இப்போ டாகெல்லாம் குட்டி போடலையா? ஸோ அந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது. சரியாம்மா? ஸோ அந்த மாதிரி தான் லிவிங் திங்ஸ் மட்டும்தான் அப்படிலாம் பண்ணும். எ விமன் கிவ்ஸ் பர்த் டு எ பேபி. உங்களுக்கு குட்டி பாப்பா தம்பி எல்லாம் இருக்குல்லாமா? ஸோ அந்த மாதிரி பேபிஸ் இருக்கிறது தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான் நமக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எ கேட் கிவ்ஸ் பர்த் டு எ கிட்டன். லைக் கேட்டு, டாகு, கவ், இந்த மாதிரிலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே குட்டி இருக்கு இல்லையா, அது குட்டி போடும் இல்லையா? ஸோ அதுதான் ரீப்ரொடியூஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் லேஸ் எக்ஸ். பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம், எக்கு கொடுக்கும். எக்லேருந்து தான் அதோட யங் ஒன்ஸ் வரும். ஃப்ரம் விச் யங் ஒன்ஸ் கம் அவுட் அண்ட் ஸ்லோலி க்ரோ இன்டு அடல்ட்ஸ். அதுலேருந்து அந்த எக்லேருந்து தான் அதோட குஞ்செல்லாம் வெளியில் வரும். ஸோ அதோட வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக தான் அது என்ன பண்ணும், அடல்ட்டாக க்ரோத் ஆகும். சரியாம்மா? நெக்ஸ்ட் ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம், லிவிங் திங்ஸ் தான் நம்ம பார்த்தோம். லிவிங் திங்ஸில் திங்ஸ் தட் ஹாவ் லைஃப் ஆர் கால்ட் லிவிங் திங்ஸ். என்னெல்லாம் பார்த்தோம், ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், இது எல்லாமே லிவிங் திங்ஸ் தான். இட் கேன் மூவ், இட் கேன் க்ரோ, நீட்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர், இட் கேன் ப்ரீத், இட் கேன் ரீப்ரொடியூஸ். இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் தான் லிவிங் திங்ஸ்னு நம்ம சொல்வோம். மூவ் பண்ணும், க்ரோத் பண்ணும், நீட்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் அண்ட் ப்ரீத் பண்ணும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லிவிங் திங்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போமா, நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் நம்ம பார்த்துட்டோம்லம்மா. அடுத்து நான் லிவிங் திங்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ நான் லிவிங் திங்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். நான் லிவிங் திங்ஸ், மேன் மேட் அண்ட் நேச்சுரல் திங்ஸ் ஆர் கால்டு நான் லிவிங் திங்ஸ். மேன் மேட் திங்ஸ்னால் நாம் ப்ரிப்பேர் ரெடி பண்ணுறது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு கார், டேபிள், சேர், டிவி, ஃப்ரிட்ஜ், தென் இந்த மாதிரி விண்டோ, டோர், இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், நான் லிவிங் திங்ஸ். இப்போ இந்த மாதிரி திங்ஸ்க்கெல்லாம் லைஃப் இருக்காமா? தட் மீன்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுமா? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணாது. அது மாதிரி ப்ரீத் பண்ணுமா, சாப்பிடுமா, ஃபுட் எதுவும் எடுத்துக்கிடுமா? இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நோ, எடுத்துக்காது இல்லை, அதால் சாப்பிட முடியாது, வாட்டர் ட்ரிங்க் பண்ண முடியாது. தென் இட் கேன் க்ரோத் ஆகுமா, இது வளருமா? வளராது. ஸோ இந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்வோம், நான் லிவிங் திங்ஸ். இதில் காட்டியிருங்க பாருங்கள், டேபிள், பால், டாய்ஸ், கார், இந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்வோம், நான் லிவிங் திங்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம லிவிங் திங்ஸ் பார்த்துட்டோம், நான் லிவிங் திங்ஸ் பார்த்துட்டோம். லிவிங் திங்ஸ்னால் என்ன பண்ணும், it can move, it can grow, it can breathe, it can reproduce and it needs food and water. இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ்னு சொல்லுவோம். நான் லிவிங் திங்ஸ்னால் இது எதுவுமே பண்ணாது. சரியாம்மா? அதுக்கு லைஃப் இருக்காது. மேன்மேட் திங்ஸ் தான். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் திங்ஸுமே நான் லிவிங் திங்ஸ். லைக் சன், மூன், ஸ்டார்ஸ், அப்புறம் ஸ்டோன், இது எல்லாமே நேச்சுரல் திங்ஸ். ஸோ இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் தான். என்னென்னதுமா, சன், மூன், ஸ்டார்ஸ், தென் ஸ்டோன், இது எல்லாமே, ஸ்டோன்னா கல். சரியாம்மா? ஸோ இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் தான். இதுக்கு லைஃப் இருக்காது, இதால் மூவ் பண்ண முடியாது, இதால் ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ இதனால் இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ். ஸோ இன்றைக்கி லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் பார்த்துட்டோம். அதில் மேம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க் ஷீட் கொடுக்குறேன். சரியாம்மா? ஒரு ஒர்க் ஷீட் கொடுக்குறேன், அதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியாம்மா? ஓகே, ஒர்க் ஷீட் பாருங்கள். இதில் நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 பிக்சர்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3ல் செகண்ட் 3, தேர்ட் 3, தென் ஃபோர்த்து 3 பிக்சர்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் லிவிங் திங்ஸோ அதெல்லாம் சர்க்கிள் பண்ணணும். தென் நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் நம்ம கிராஸ் அவுட் பண்ண போகிறோம். சரியாம்மா? மேம் உங்களுக்கு க்ளோஸ் கொடுக்குறேன், நீங்கள் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் கேவ், கொகை. தென் லாஸ்ட் ஒன் சீ ஹார்ஸ், த வாட்டர் அனிமல். சரியாம்மா? ஸோ இந்த 3 பிக்சர்ஸில் எது லிவிங் திங்ஸ் கண்டுபிடிங்க பார்ப்போம். எதுமா லிவிங் திங் எது? யா, வெரி குட், சீ ஹார்ஸ் தான் லிவிங் திங். ஸோ மற்ற டென்னும் தென் பஸ், இது ரெண்டுமே நான் லிவிங் திங். ஸோ அதை என்ன பண்ணியாச்சு, கிராஸ் அவுட் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே ப்ரீத் பண்ணாது, சாப்பிடாது இல்லை. ஸோ அதனால் அது நான் லிவிங் திங். செகண்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் ஒரு இன்செக்ட் இருக்குது, தென் பிளான்ட் இருக்குது, தென் மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ இதில் எதெல்லாம் நான் லிவிங் திங் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எதெல்லாம் லிவிங் திங்? யா, வெரி குட், இன்செக்ட்டும் பிளான்ட்டும் லிவிங் திங். தென் மொபைல் ஃபோன் நான் லிவிங் திங். ஸோ அதை என்ன பண்ணியாச்சு, கிராஸ் அவுட் பண்ணியாச்சு. வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிக்கிங்களே. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பாரிஸ் டவர் இருக்குது, தென் மூன் இருக்குது, தென் ரேட். சரியாம்மா?
மவுஸ் இருக்குது. ஸோ இந்த 3 திங்ஸில் எதெல்லாம் லிவிங் திங்ஸ் கண்டுபிடிங்க. ப்ரீத் பண்ணும், சாப்பிடும், மூவ் பண்ணும். இதில் எது லிவிங் திங்? யா, வெரி குட், கண்டுபிடிச்சிட்டிங்களே. ரேட்டு தான் லிவிங் திங். தென் அதர் 2 டவரும் 3 நான் லிவிங் திங்ஸ். சரியாம்மா? ஓகே, கிராஸ் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள். பாய், பீஸா, ட்ரீ. இந்த 3 பிக்சர்ஸ் இருக்குது. இதில் எதெல்லாம் லிவிங் திங்ஸ் கண்டுபிடிங்க. நீங்கள் தான் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். யா, வெரி குட். பாய் அண்டு ட்ரீ தான் லிவிங் திங்ஸ். தென் பீஸா வந்து நான் லிவிங் திங்ஸ். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம் லிவிங் திங்ஸையும் நான் லிவிங் திங்ஸையும். இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? வெரி குட் குட்டீஸ். தேங்க்யூ. குட்டீஸ், இன்றைக்கி நம்ம EVS புக்கில் ரிவ்யூ பீரியடில் EVS புக்கில் என்ன பேஜஸ் எல்லாம் ரைட் பண்ண போகிறோங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிம்மா? ஃபஸ்ட்டு என்னென்ன பேஜஸ்ங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு EVS புக்கில் 60, 63, 110, 111 இந்த 4 பேஜஸ் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரியாம்மா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 60. அதில் பார்த்தீங்கன்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரிலேட்டடாக நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மேம் ஆரோ மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த லாகுக்கு அதில் ஒரே ஒரு லாகுக்கு மட்டும் கலர் பண்ணாமல் பிளாங்காக விட்டுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லாகுக்கு கலரிங் பண்ணிவிடுங்க. மற்ற லாகில் என்ன கலரில் இருக்குது? ப்ரௌன் கலரில் இருக்கா? ஸோ சேம் கலர் அந்த லாகுக்கும் கலர் பண்ணிடுங்க. சரியாம்மா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 63. மேம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷீட் கொடுத்த மாதிரியே தான் இதில் ரைட் எல் ஃபார் லிவிங் திங்ஸ் அண்ட் என் ஃபார் நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் எல்லாம் எதுவோ அதுக்கு எல் போடணும், நான் லிவிங் திங்ஸுக்கு கேபிட்டல் என் போடணும். சரியாம்மா? இதில் ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன இருக்குது? புக்கு இருக்கா? ஸோ புக்கு வந்து லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? மேம் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ அது நான் லிவிங் திங். புக் வந்து நான் லிவிங் திங். ஸோ என் போட்டுருங்க. மேம் போட்டிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு பிக்சர் ஹனிபி. என்ன பிக்சர்மா? ஹனிபி லிவிங் திங் ஆர் நான் லிவிங் திங்? லிவிங் திங் தான். இன்செக்ட்ஸ் எல்லாமே லிவிங் திங்ஸ் தான் சொன்னேன். ப்ரீத் பண்ணும், சாப்பிடும் இல்லையா? ஸோ அது லிவிங் திங். தேர்ட் ஒன் ரோஸ் பிக்சர் இருக்குது. ரோஸ் வந்து லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? லிவிங் திங் தான். பிளான்ஸ் எல்லாம் லிவிங் திங்ஸ் தானே சொன்னேன். ஸோ எல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் டெலஃபோன் லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்ஸா? நான் லிவிங் திங். இட் cannot மூவ், இட் cannot ஈட். சரியாம்மா? ஸோ அதனால் நான் லிவிங் திங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்க்ரூ. ஸோ அது வந்து ஒரு டூல்ஸ் மாதிரி. சரியாம்மா? ஸோ அது வந்து லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? பாருங்கள், நான் லிவிங் திங்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது பாருங்கள். ஐஸ் க்யூப் வந்து லிவிங் திங் ஆர் நான் லிவிங் திங்? நான் லிவிங் திங்ஸ் தான். மேன்மேட் திங்ஸ்னால் நான் லிவிங் திங்ஸ் சொன்னேன். தென் நேச்சுரல் திங்ஸ் மற்ற அதர் திங்ஸ் எல்லாம் லிவிங் திங்ஸ். சரியாம்மா? நெக்ஸ்ட் ஒன் பேரட் லிவிங் திங் ஆர் நான் லிவிங் திங்? லிவிங் திங் தான். நெக்ஸ்ட்டு ஜிராஃப் இருக்குது, ஜீப்ரா. ஸோ ஜீப்ரா இருக்குது. ஸோ ஜீப்ரா வந்து லிவிங் திங். ஸோ மேம் ரைட் பண்ணியிருக்கிற மாதிரியே கேபிட்டல் என் கேபிட்டல் எல் போட்டுருங்க. சரியாம்மா? லிவிங் திங்ஸ்க்கெல்லாம் கேபிட்டல் எல், நான் லிவிங் திங்ஸ்க்கெல்லாம் கேபிட்டல் என். ஸோ இந்த பேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 110. அதில் மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா எ லைன் டு மேட்ச் த ஃபாலோயிங். நான் மேம் வந்து உங்களுக்கு கேம்ஸ் பற்றி சொல்லி கொடுத்தலாமா? ஸோ அந்த கேம்ஸ் ரிலேட்டடாக பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேம்ஸுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். சரியாம்மா? ஃபஸ்ட்டு செஸ் போர்டுக்கு செஸ் காயின்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கு. டேபிள் டென்னிஸ்க்கு அந்த பேட்டு, ஸோ கிரிக்கெட் பேட்டுக்கு பால், இந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்தந்த கேமுக்கு ஸ்போர்ட்ஸ் கேமுக்கு எந்த இது மேட்ச் ஆகுமோ அதை கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன். ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் டு கம்ப்ளீட் த வேர்ட்ஸ். கீழே வந்து ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரூம்ஸோட நேமில் சம் லெட்டர்ஸ் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும்? ஃபினிஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் பாத்ரூமில் என்ன லெட்டர்ஸ் மிஸ் ஆகிருக்கு? ஏ, கேபிட்டல் ஏ, ஓ இதுதான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரூம் என்ன ரூம்? பெட்ரூமில் கேபிட்டல் இ, ஓ சேம் தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒன் கிச்சனில் கேபிட்டல் ஐயும் ஈயும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ கிச்சனுக்கு
அதில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஓகேவாம்மா? 110 ஓவர். நெக்ஸ்ட் ஒன் 111. 111ல் மேலே பார்த்தீங்கன்னா கிராஸ் த ஆட் ஒன் அவுட் இன் ஈச் குரூப். மேலே 2 பார்ட்ஸாக சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள், 2 பேர்ட்ஸ் இருக்குது, ஒரு அனிமல் இருக்குது, ரேபிட் இருக்கு இல்லையாம்மா. ஸோ அதனால் 2 பேர்ட்ஸ் வந்து சேம் டைப்பு, சேம் குரூப்பு. ரேபிட் மட்டும்தான் அனிமல். ஸோ அதை என்ன பண்ணியாச்சு, கிராஸ் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள், ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், கேட். ஸோ இதில் எது ஆட் ஒன் அவுட் வரும் சொல்லுங்கள்? ஃபிஷ்ஷும் ஸ்டார் ஃபிஷ்ஷும் வாட்டர் அனிமல்ஸ், கேட்டு தான் வைல்டு டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ அதனால் கேட்டை கிராஸ் அவுட் பண்ணியாச்சு. சரியாம்மா? இதுதான், இப்படி தான் ஆட் ஒன் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் கீழே ட்ரா எ லைன்ஸ் டு மேக் பேர்ஸ். நம்ம ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் பேஜில் பண்ணோம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி எந்த கேமுக்கு எந்த திங்ஸ் யூஸ் ஆகுமோ அதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ அதுதான் இதில் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடில் சம்திங்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடில் சம்திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக எந்த ஸ்போர்ட்ஸ் கேமுக்கு எந்த திங்ஸ் மேட்ச் ஆகுமோ அதை கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க. அதுதான் இந்த பேஜில் கொடுத்துருக்கு. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக். ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நான் உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக்கில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக் எடுத்துக்கோங்க. அதில் அதில் எந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோன்னா எக்ஸசைஸ் நம்பர் 3. எக்ஸசைஸ் நம்பர் 3 ராக்கிங் சிக்ஸ். கலர் த பிக் சிக் லைக் த ஸ்மால் சிக் as shown. இதில் ஸ்மால் சிக்குக்கு மட்டும் கலர் பண்ணியிருக்காங்க, பிக் சிக்குக்கு கலர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும், ஸ்மால் சிக்குக்கு என்ன கலர், எல்லோ அண்டு ப்ரௌன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதே கலர் தான், அதே மாடலில் பிக் சிக்குக்கும் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். இதனால் அழகாக பண்ணுவீங்களம்மா கலரிங். ஸோ பண்ணிவிடுங்க. சரியாம்மா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 7 அண்டர் த சி. ஸோ அண்டர் த சீனா சீக்கு அடியில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குமோ ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிக் ஃபிஷ், ஸ்மால் ஃபிஷ், கிராப், தென் ஆக்டோபஸ், சீ ஹார்ஸ், இந்த மாதிரி வாட்டர் அனிமல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கலர் த பிக்சர் யூஸிங் ஸ்கெட்ச் பென் பை ட்ராயிங் சர்க்கிள்ஸ் as shown. மேலே சாம்பிள் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு எந்த வாட்டர் அனிமலுக்கு எந்த கலர் யூஸ் பண்ணணும், எந்த கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அனிமலுக்கு எந்த கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு அந்த அனிமல் பாடி ஃபுல்லாகவே குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக போடணும். என்ன கலர் இருக்கோ அதே ரிலேட்டட் கலர் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் வாட்டர் அனிமலுக்கும் அந்த ஒவ்வொரு கலர் எடுத்துக்கிட்டு ஸ்மால் சர்க்கிள்ஸாக அந்த பாடி ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா அது ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு சாம்பிளுக்கு மேலே பிக்சர் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ சேம் கலர் தான் யூஸ் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ்? நல்லா நீட்டாக அழகாக பண்ணிடுங்க. ஓகேவாம்மா? டியர் பேரண்ட், உங்கள் குட்டீஸ் ரைட் பண்ண ரிட்டன் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ காப்பி எடுத்து இங்கே தெரிகிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ குட்டீஸ். தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஸோ இப்போது COVID-19ஓட ப்ரிகாஷன்ஸ் என்னென்னங்கிறத மேம் வந்து சொல்கிறேன். சரியா? ப்ரிவென்ஷன் COVID-19. ஸோ இப்போ வந்து கொரோனா வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுதுல்லம்மா. ஸோ அதுக்கு என்னென்ன அவேர்னஸ்னால் யூஸ் மாஸ்க். என்ன பண்ணணும், வெளியில் எங்கேயும் போகணுன்னா நம்ம கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான் போகணும். மாஸ்க் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது. தென் அவாய்ட் பர்சனல் கான்டாக்ட். என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் டச் பண்ணி பேசக்கூடாது. வெளியில் எங்கேயும் போனோன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு யார்கிட்டையுமே பக்கத்தில் போய் கொஞ்சம் க்ளோஸாக நின்று பேசக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி நின்று என்ன பண்ணணும், பேசணும். அவாய்ட் அனிமல் கான்டாக்ட். அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. வாஷ் ஹேண்ட்ஸ். என்ன பண்ணணும், வெளியில் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அடிக்கடி என்ன பண்ணணும், ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணணும். சும்மா பேருக்கு அப்படி இல்லைன்னா வாஷ் பண்ணக்கூடாது. சரியா குட்டீஸ்? நல்லா ஹேண்ட்ஸ் வந்து பேக்கில், ஃப்ரண்ட்டில், தென் ஃபிங்கர்ஸ் இடையில, ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக நீட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கவர் யுவர் மவுத் வென் காஃபிங் அண்ட் ஸ்னீசிங். நமக்கு இருமல் வந்தாலோ தும்மல் வந்தாலோ என்ன பண்ணிக்கிடணும், மவுத்தை கவர் பண்ணிக்கிடணும். ஸோ மற்றவங்களுக்கு மேலே ஸ்ப்ரே ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருமலோ தும்மலோ பண்ணக்கூடாது. தென் அவாய்ட் க்ரௌடட் பிளேஸ். ரொம்ப க்ரௌடாக இருக்கிற பிளேஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. மேக்ஸிமம் வெளியில் போகவே கூடாது. வெளியில் போகிறத ரொம்ப அவாய்ட் பண்ணிவிடுங்க, போகாதீங்க வெளியில். சரியா குட்டீஸ்? ஓகே, இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கிடணும், எடுத்துக்கிடணும். சரியா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு COVID-19 வைரஸ் உங்களை வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ வந்து என்ன பண்ணிக்கிடணும், ரொம்ப
நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப சத்தான ஃபுட் ஐட்டம்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிடணும், எடுத்துக்கிடணும். ஜிங்க், அயன், விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். சரியா குட்டீஸ்? அதே மாதிரி க்ரீன்ஸ், ஸோ ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிடணும். சரியா குட்டீஸ்? ஸோ இந்த மாதிரி விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட் ஐட்டம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்யூனிட்டி பவர் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் கொரோனா வைரஸ் உங்களை என்ன பண்ணாது, அஃபெக்ட் ஆகாது. ஓகே குட்டீஸ்? ஸோ மேக்ஸிமம் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே குட்டீஸ்? ஓகே.